பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களிலே கூட ஒரு வார்த்தை பேசும்படியால் அடியாளுக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 30ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, 19ஆம் வசனத்துல சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டீரா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த நாட்களில் நீ அழுது கொண்டீரா என்று சொன்னா, ஆண்டவர் நம்ம ஏதோ ஒரு காரியத்துல நம்ம அழுது கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம அழுது கொண்டிருக்கிறோமா? இல்லைன்னா என்னோட தொழில், என்னோட வியாபாரங்கள், என்னோட பிசினஸ்கள் இப்படி போய்விட்டது என்று சொல்லி நம்ம அழுது கொண்டிருக்கிறோமா? இல்லைன்னா என்னோட குடும்ப சூழ்நிலைகள் என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம அழுது கொண்டிருக்கிறோமா? ஆவியானவர் சொல்லுகிறார், அன்பு தேவ பிள்ளைகளை இந்த நாட்களிலேயும் கூட அன்னாளுங்கிற ஒரு சகோதரி மனம் கசந்து தேவ சமூகத்துல போய் ஜெபித்தாள். தனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி அவள் அந்த இடத்துல போய் அந்த ஆலயத்துல போய் அவள் ஜெபிக்கும் போது மனம் கசந்து அழுது செபிச்சா. என் அருமையான தேவ பிள்ளைகளை, அவளுக்கு கர்த்தர் ஆண்டவர் ஒரு குமாரனை கொடுத்தார், சாமுவேல. அதே போலதான் ஆண்டவர், இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலுக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். இனி அழுது கொண்டிராய் என்று சொன்ன தேவன் ஆண்டவர் தாமே. ஒவ்வொரு நாளும் உங்க குடும்பத்துல எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி நீ அழாதபடிக்கு ஆண்டவர் உன் கண்ணீரை துடைத்து, கர்த்தர் உங்க கவலைகள் எல்லாம் போக்கி, உங்க வறுமைகள் எல்லாம் மாற்றி, உங்க கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி, கர்த்தர் தேவன் தாமே அவர் வழி நடத்தி ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி உங்களை நடத்துகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறப்பா. இனி அழுது கொண்டீரா என்று சொன்ன தேவனப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி ஆண்டவரே, என்னென்ன பிரச்சனைகளோடு இருக்கிறாங்களப்பா, எதற்காக அவங்க கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறாங்களப்பா, ஒரு விசையும் நீர் மன இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர்களுக்கு தேவன் நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறதப்பா, நீ அழுது கொண்டீரா என்று சொன்ன தேவன். அப்பா ஸ்தோத்திரம், அந்நாள் தேவ ஆலயத்துல போய் மனம் கசந்து ஜெபித்தாள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், அவர் அழுகையை மாற்றி போட்ட தேவன். அப்பா, இன்னும் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தேவன் தாமே ஒருவேளை ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என்னோட பிள்ளை இந்த சூழ்நிலையில இருக்கிறதே, மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில என் பிள்ளை இருக்கிறதே, என் பிள்ளையை நான் எப்படி பார்த்து கொண்டிருப்பேன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கலாம்ப்பா. கர்த்தர் தேவன் தாமே அதிலே இருந்து கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுத்து ஆண்டவர் வழியை நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே.